இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து இந்த மாதிரி நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பார்த்துட்டு எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருந்தேன். பட் என்னால் அது பண்ணவே முடியல. இன்றைக்கி வந்து எப்படியாவது ஏதாவது ஒன்றாவது ட்ரை பண்ணியே பண்ணணும்னு என் தம்பிகிட்ட இருந்த பழைய ரெக்கார்ட் புக் எடுத்து அவன் கடைசி பேஜில் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லெட்டர் வந்து டி தான் போட்டிருக்கேன். என் நேமோட இனிஷியல் போட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு. ஃபஸ்ட்டு சீரியஸாகவே வந்து ரொம்ப லாங் ப்ரோசஸ். இது வந்து உங்களுக்கு வந்து இது 1 மினிட்ல நான் காட்டியிருக்கேன். பட் ஆல்மோஸ்ட் இது 3 மணி நேரமாக நான் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அவ்வளோ ஸ்லோவாக அவ்வளோ பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். எங்கள் அம்மாவே ஒரு கட்டத்தில் கோவமாய் போதுவா நீ ட்ராயிங் பண்ணதெல்லாம் போதும் வந்து சாப்பிடுன்ற மாதிரி அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. நான் என்ன ஆனாலுமே முடிச்சுட்டு தான் எந்திரிப்பேன்னு அம்மாட்ட சொன்னேன். அதே மாதிரி கடைசியில் ரொம்ப நேரம் முடிச்சுட்டு தான் நான் எந்திரிச்சேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இங்கு காலி ஆகிடுச்சு பிளாக் பெனில். அதுக்கப்புறம் கலர் பென்சில் தான் இருந்துச்சு, பிளாக் கலர் பென்சில். அதை வச்சு தான் லாஸ்ட்டாக வந்து எல்லாமே ட்ரேஸ் பண்ணி முடித்தேன். சீரியஸாகவே அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எங்கள் அம்மாவுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 3 ஹவர்ஸாக வந்து வெயிட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன்ற மாதிரி எங்கள் அம்மா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க.